கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய வாழ்வில் காணப்பட்ட மிக அற்புதமான பண்புகளை இறை வார்த்தையின் ஒளியில் நாம் தியானித்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் இறை வார்த்தையின் அடிப்படையிலும் அன்னையினுடைய வாழ்வில் இருந்தும் ஒரு சில நற்கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இறைவன் இந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பங்கு தந்தை தன்னுடைய வழக்கமான ஞாயிறு திருப்பலி மற்ற சபை கூட்டங்களை பல பணிகளை முடித்துவிட்டு இரவு ஒரு 10 மணி போல ரொம்ப சோர்ந்து களைப்போடு தன்னுடைய படுக்கைக்கு செல்கிறார். அவர் அப்படி படுக்க சென்ற போது தூக்கம் கண்களை தழுவுகிற அந்த சூழலில் திடீர்னு ஒரு தொலைபேசி அழைப்பு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கத்தோலிக்க மருத்துவமனையிலிருந்து அந்த மருத்துவமனையை வழிநடத்தக்கூடிய அருள் சகோதரி இந்த ஃபாதருக்கு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க. இவரும் என்னடா இந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது என்று சொல்லி அதை எடுத்து பேசுகிறார். அப்போது அந்த சிஸ்டர் ரொம்ப பதட்டத்தோடு சொல்கிறாங்களாம், ஃபாதர், இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மனிதர், ஒரு கத்தோலிக்கர் தன்னுடைய இறப்பின் விளிம்பிலே போராடி கொண்டிருக்கிறார். எப்போது அவரை இறப்பு தழுவும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய அந்த கடைசி நேரத்தில் ஒரு குருவானவர் அவரோடு இருப்பது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து அவர்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் கேட்டு நோயில் பூசலை கொடுத்து அவரை அமைதியான முறையில் ஆண்டவரிடம் அனுப்பி வைக்க நீங்கள் வர வேண்டும் என்று அழைக்கிறார். ஃபாதருக்கு ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு பணிகளை செய்து முடித்த ஒரு களைப்பு சோர்வு இருந்தாலும் இது ரொம்ப அவசரமான ஒரு நிகழ்ச்சி என்பதால் உடனடியாக தன்னுடைய வாகனத்தை எடுத்து அந்த மருத்துவமனைக்கு புறப்படுகிறார். மருத்துவமனைக்கு செல்கிறார். அந்த சிஸ்டர் சொன்னபடி அந்த நோயாளியை சென்று சந்திக்கிறார். அந்த நோயாளியிடம் அமர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த நோயாளி அழ ஆரம்பிக்கிறார். ஃபாதர், எனக்கு பாவ சங்கீர்த்தனம் தருவதற்கு உங்களால் முடியாது. ஏன்னா கடவுள் என்னை மன்னிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாவியாக நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய பாவத்தை கடவுளே நினைச்சாலும் மன்னிக்க முடியாது. என் மீது இரக்கம் காட்டக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவி நான். தயவு செய்து என்னை விட்டு போயிருங்க, நான் என்னுடைய பாவத்திலேயே செத்து போயிடுறேன் என்று சொல்லி அழ ஆரம்பித்தாராம். உடனே என்ன அப்படின்னு சொல்லி அவரிடம் மெதுவாக பேச்சு கொடுத்த போது அந்த குருவானவரிடம் அந்த மனிதர் சொல்கிறார், பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு தொடர்வண்டி துறையில் ஒரு குறிப்பிட்ட சிக்னலில் ரயில்வே தண்டவாளத்தினுடைய லிவரை மாற்றுகிற பணியில் ஈடுபட்டிருந்தேன். ஒரு நாள் வழக்கத்திற்கு மாறாக என்னுடைய பணிக்கு புறம்பாக நான் ரொம்ப குடி போதையில் என்னுடைய பணியில் இருந்தேன். அப்போது ட்ரெயின் வந்துகிட்டு இருந்துச்சு. என்னுடைய கவனக்குறைவினால் குடி போதையினால் அந்த ரயில் தண்டவாள லிவரை தவறாக நான் திருப்பி விட்டேன். எனவே ரயில் தன்னுடைய பாதையிலிருந்து விலகி அங்கே இருக்கக்கூடிய சாலையின் வழியாக சென்று கொண்டிருந்த இன்னொரு தண்டவாளத்தில் பயணிக்க ஆரம்பித்தது. அங்கே வந்து கொண்டிருந்த ஒரு வாகனத்தில் ஒரு குடும்பம் இருந்தது. என்னுடைய கவனக்குறைவினால், என்னுடைய தவறினால், என்னுடைய பாவத்தினால் அந்த குடும்பம் ரயிலில் மோதி இறந்து விட்டது. எனவே ஒரு குடும்பத்தையே ஒரு குடி போதையினால் கொலை செய்த பாவி நான் என்று அவர் சொல்லுகிறார். உடனே இந்த ஃபாதரும் எந்த இடம் எந்த நாள் என்றெல்லாம் விசாரித்து விட்டு சொன்னாராம், கவலைப்படாதீர்கள், நீங்கள் சொல்வது போல ஒரு குடும்பத்தையே கொலை செய்த மனிதர் அல்ல நீங்கள். அந்த குடும்பத்தில் அந்த தாயும் தந்தையும் தான் இறந்தார்களே தவிர அவருடைய சிறு குழந்தை உயிரோடு தான் இருந்தது. அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாக மாறி குருமடத்தில் சேர்ந்து ஒரு குருவானவனாக ஆனது. இன்றைக்கு உங்கள் முன்னாலே உட்கார்ந்து உங்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் கொடுத்து உங்களுக்கு இரக்கத்தை காட்ட அந்த குழந்தை காத்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, நான் தான் என்று சொன்னாராம். உடனே அந்த நோயாளியும் மிகுந்த மன பாரத்தோடு அவரிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்து இறைவனுடைய இரக்கத்தை பெற்று இறந்தாராம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்றால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு வகையில் தங்களோடு வாழக்கூடிய ஏதோ ஒரு மனிதருக்கு இரக்கம் காட்டுபவர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொடியவன் சர்வாதிகாரி என்று அழைக்கப்பட்ட ஹிட்லர் கூட தன்னுடைய காதலியின் குடும்பத்திற்கு இரக்கம் காட்டியவன் என்று அவனுடைய வரலாறு சொல்லுகிறது. நாமும் கூட அப்படித்தான். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சாலையில் வாகனத்தில் பயணிக்கும் போது ஏதோ ஒரு நபருக்கு நாம் யாரென்றி அறிந்திராத முன்பின் தெரியாத ஒரு மனிதருக்கு ஒரு சிறிய உதவியை செய்திருப்போம். தன்னுடைய வறுமையின் விளிம்பில் நம்மிடம் கை நீட்டி காசு கேட்ட யாரோ ஒருவருக்கு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ நிச்சயமாக நாம் கொடுத்திருப்போம். இது எல்லாமே நாம் இந்த உலகத்தில் இரக்கத்தை காட்டுகிறோம், இரக்கத்தினுடைய மக்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நமக்கு காட்டுகின்றன. அப்படி என்றால் ஒரு சாதாரண
அற்ப மனிதனாகிய நாமே பிறருக்கு இரக்கத்தை காட்டுபவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தையே படைத்த சர்வ வல்லவரான கடவுள் எந்த அளவிற்கு ஒருவர் மீது இரக்கத்தை காட்டுவார் என்பதைத்தான் இன்றைய நாள் நமக்கு சிந்திக்க அழைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் அன்னை மரியாள் இரக்கத்தின் தாய் என்ற ஒரு மைய பருளின் அடிப்படையில் நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால், முதலில் இந்த இரக்கம் என்பது இறைவனிடமிருந்து பிறக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரக்கம் என்பது இறைவனுடைய இயல்பாக இருக்கிறது. இரக்கம் இல்லாவிட்டால் இறைவன் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு விவிலியத்திலே, மீட்பின் வரலாற்றிலே இறைவன் இரக்கம் நிறைந்த இறைவனாக, மனிதர்கள் மீது தாராளமாக ஏராளமாக இரக்கத்தை பொழிகிற இறைவனாக இருந்திருக்கிறார் என்பதை விவிலியத்திலே பல இடங்களில் நாம் பார்க்கலாம். தொடக்க நூல் ஆரம்பித்து திருவெளிப்பாடு வரை பல இடங்களிலே இப்படிப்பட்ட பகுதிகளை நாம் வாசிக்கலாம். இந்த உலகத்துல கடவுள் முதலில் இரக்கம் காட்டிய மனிதர் யாருன்னு தெரியுமா? பாடகர் குழு ஆதாம். எப்போது? அருமையாக சொல்கிறார்கள். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே இந்த மனிதன், இந்த உலகத்திலே முதலில் படைக்கப்பட்ட மனிதன் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து தன்னுடைய கீழ்ப்படியாமையால் கடவுளை விட்டு விலகுகிறான், கடவுளை புறக்கணிக்கிறான், கடவுளை விட்டு தன்னுடைய உறவை இழக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவன் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு, இன்ப வனத்தை விட்டு வெளியேறும் போது கடவுள் என்ன செய்கிறார்? அவனுக்கு தோளால் ஆடைகள் செய்து அவனுக்கும் ஏவாளுக்கும் அணிவிக்கிறார் என்று தொடக்க நூலில் நாம் வாசிக்கிறோம். தன்னை விட்டு பிரிந்து போன ஒரு மனிதன், தன்னுடைய வார்த்தையை கேட்காமல், தனக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த மனிதன், தன்னுடைய விருப்பத்தை புறக்கணித்த ஒரு மனிதன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கூட தன்னுடைய இரக்கத்தை கடவுள் காட்டுகிறார் என்று சொன்னால், அதுதான் இறைவனுடைய இயல்பாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால், தொடக்க நூல் 4வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையில், அந்த ஆதாம் ஏவாளுக்கு பிறகு இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மோசமான பாவி, ஒரு மிகப்பெரிய கொடியவன், கொலைகாரன் என்று அழைக்கப்பட்ட காயினுடைய வாழ்வை நாம் பார்க்கலாம். தன்னுடைய சொந்த தம்பியை பொறாமையினால் கொலை செய்து இந்த உலகத்திலிருந்தே அவனை ஒழித்து விட வேண்டும் என்று எண்ணி அவனை கொலை செய்கிற காயின், அந்த காயினுக்கு கடவுள் தண்டனை கொடுக்கிறார். அப்போது அந்த காயின் கடவுளிடம் வேண்டுகிறான், கடவுளே, எனக்கு நீர் கொடுக்கிற இந்த தண்டனை மிக கொடுமையான ஒரு தண்டனையாக இருக்கிறது. என்னை பார்க்கிற எந்த மனிதனும் என்னை கொலை செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று அவரிடம் கேட்டபோது கடவுள் சொல்வார், காயின், கவலைப்படாதே, உன்னை பார்க்கிற எந்த மனிதனும் உன்னை கொல்ல முடியாதபடி உன் மீது ஒரு அடையாளத்தை நான் வைக்கிறேன். காயினை கொள்கிறவன் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி, இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய மோசமான பாவிக்கு, கொடியவனுக்கு கூட தன்னுடைய இரக்கத்தை காட்டுகிறவராக இறைவன் இருந்திருக்கிறார் என்பதை விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வில், வரலாற்றில் எத்தனையோ முறை இந்த கடவுள் தன்னுடைய மக்களுக்கு இரக்கம் காட்டியதை நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே இஸ்ரேல் மக்களுக்கு 2வது அரசனாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவீது, தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பணியாளன், இந்த மக்களுக்கு பொறுப்பான அரசன் என்பதை மறந்து தன்னுடைய சிற்றின்ப நாட்டத்தினால் பாவம் செய்கிறான், கடவுளை விட்டு விலகுகிறான். ஆனால் கடவுளே, நான் பாவி, என்னை மன்னியும் என்று எப்போது அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து கடவுளிடம் தன்னையே சரணாகதி ஆக்கினானோ, அப்போது அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ளுகிற இரக்கம் கடவுளுக்கு இருந்தது. பின்னாளில் கடவுள் சொல்லுவார், ஈசாயின் மகனான தாவீதை என்னுடைய இதயத்துக்கு உகந்தவனாக நான் கண்டேன் என்று. யாரை? எந்த தாவீது தனக்கு எதிராக பாவம் செய்தானோ, தன்னுடைய பொறுப்பை மறந்து ஒரு மிகப்பெரிய பாவச் சேற்றில் நுழைந்தானோ, அந்த தாவீதை என்னுடைய இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன் என்று சொல்லுகிற அளவிற்கு கடவுளுடைய இரக்கம் தாவீதின் மேல் காட்டப்பட்டது என்பதை நாம் பார்க்கலாம். அப்படியே பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரேல் மக்களுக்கு பல நேரங்களில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்திலே நாம் பார்க்கலாம், பலமுறை தன்னை விட்டு பிரிந்து செல்பவர்கள், எகிப்திலிருந்து அந்த பெரிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அழைத்து வந்த போது எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை அவருடைய வாழ்விலே செய்து அவருடைய வாழ்விலே ஒளியேற்றி வைத்த அந்த கடவுளை புறக்கணித்து பல பிற தெய்வங்களுக்கு பின்னால் அவர்கள் சென்ற போது கூட, எப்ராயிமே, நான் எப்படி உன்னை கை நெகிழ்வேன், எப்படி நான் உன்னை கைவிடுவேன், உன்னை எப்படி என்னுடைய உறவிலிருந்து நான் புறக்கணிப்பேன், என்னுடைய இரக்கம் பொங்கி வழிகிறது, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்பவராக கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அதுதான் இறைவனுடைய இயல்பாக இருக்கிறது. இரக்கம்தான் இறைவனுடைய இயல்பு. எனவேதான் அன்பே கடவுள் என்று சொல்லுகிற நாம், இரக்கமே கடவுள், கருணையே கடவுள் என்று சொல்லுகிற அளவிற்கு இறைவன் இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார்.
அந்த கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தபோது இயேசு என்ற ஒரு மனிதராக பாவம் தவிர மற்ற அனைத்திலும் உங்களைப் போல என்னை போல வாழ்ந்த போது அவரும் அதே போலதான் தன்னை தேடி வந்த மக்கள், தன்னுடைய சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலையினர், பாதிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், ஏழைகள், பாவிகள், வரி தண்டுபவர்கள், கைம்பெண்கள் என எல்லார் மேலும் இரக்கம் காட்டியவராக இருந்தார் என்பதை நற்செய்தி நூல்களில் பல இடங்களில் நாம் பார்க்கலாம். அதே கடவுளுடைய வழியில் அந்த கடவுளுடைய அன்பு மகளாக, ஆண்டவர் இயேசுவினுடைய தாயாக, மூவரு கடவுளோடு உறவு கொண்ட ஒரு பெண்ணாக இருந்த அன்னை மரியாவும் கடவுளுடைய அதே பண்பை தன்னுடைய வாழ்வில் ஏற்று பயணிக்கிறார். எனவேதான் அவரும் தன்னுடைய கடவுளைப் போலவே இரக்கத்தின் தாயாக இருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்விலிருந்து நாம் அறியலாம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளை இரக்கத்தின் தாய் என்று நாம் போற்றுகிறோம் என்று சொன்னால், இரக்கம் நிறைந்த அன்னை என்று நாம் போற்றி புகழ்கிறோம் என்று சொன்னால், இது ஏதோ இன்றோ நேற்றோ முளைத்த ஒரு தலைப்போ பட்டமோ அல்ல. இன்று இந்த கள்ளிகுளத்திலே பரிசுத்த அதிசய பனிமாதாவுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் அந்த அன்னை மரியாவுக்கு கொடுத்த பட்டம் அல்ல இது. திருச்சபையினுடைய தொடக்க காலத்திலிருந்தே அன்னை மரியாவை இரக்கத்தின் தாயாக இந்த திருவை பார்த்தது என்று சொன்னால் அது மிக அல்ல. திருச்சபையினுடைய தொடக்க கால வரலாற்றிலே இதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. 4ஆம் நூற்றாண்டிலேயே அன்னை மரியாள் மீது முதலில் இயற்றப்பட்ட ஒரு ஜெபம், அன்னை மரியாளுக்கு இன்று நாம் சொல்லுகிற ஜெபங்களுக்கெல்லாம் தாய் ஜெபமாக இருக்கக்கூடிய ஒரு ஜெபம், அது என்னன்னு தெரியுமா? மிகவும் இரக்கமுள்ள தாயே என்பது கொஞ்சம் லேட்டா வந்துச்சு. அதற்கு முன்பாக அன்னை மரியாவுக்கு இருக்கக்கூடிய வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் முதலில் எழுப்பப்பட்ட ஜெபம் எது என்றால், இறைவனுடைய புனித மாதாவே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம், எங்களுடைய இறைவனுடைய புனித மாதாவே, இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம், எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது பாராமுகமாயிராதேயும் என்று சொல்லுகிற ஒரு ஜெபம். இந்த ஜெபம் அடிப்படையில் அன்னை மரியாவுடைய இரக்கத்தை மன்றாடுகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. இதை யார் இயற்றினார் என்று சொன்னால், க்ளூனி என்ற சபையைச் சேர்ந்த துறவிகள் ஏற்றுகிறார்கள். அதற்கு ஒரு பின்புலம் இருக்கிறது. என்ன என்றால், இந்த க்ளூனி என்ற சபையைச் சேர்ந்த ஒரு துறவி, புனித ஓதோ என்பது அவருடைய பெயர், அவர் ஒரு முறை அன்னை மரியாவுடைய காட்சியை காண்கிறார். அந்த காட்சியில் அன்னை மரியாள் அவருக்கு தோன்றி நான் இரக்கத்தின் அன்னை என்றவருக்கு கூறியதாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. எனவேதான் அந்த பின்னணியிலிருந்து அந்த சபை துறவிகள் முதலாக இந்த ஜெபத்தை இயற்றுகிறார்கள். அதிலிருந்து தான் அன்னை மரியாவை இரக்கத்தின் தாயாக இந்த திருச்சபை பார்க்க ஆரம்பித்தது என்று அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், திருச்சபையினுடைய முதல் தொடக்க 100 ஆண்டுகளிலேயே, கிபி 942 ஆண்டிலேயே நாம் இப்போது சொல்லுகிற கிருபை தயாபத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் ராக்கினியே, எங்கள் தஞ்சமே, எங்கள் ஜீவியமே வாழ்க என்ற ஜெபம் இயற்றப்பட்டது. இன்றைக்கு நாம் இரக்கம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய பழைய தமிழ்தான் கிருபை தயாபத்து என்பது. ஆக அந்த காலத்திலேயே அன்னை மரியாவை கிருபையின் தாயே, இரக்கத்தின் தாயே என்று அழைக்கக்கூடிய ஒரு பண்பு, ஒரு சூழல் பிறந்து விட்டது என்பதை நீங்களும் நானும் அறியலாம். தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 1531ஆம் ஆண்டு அன்னை மரியாவினுடைய காட்சிகளில் முதலில் திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் காட்சி அது என்னது? மெக்சிகோ நாட்டில் குவாதலூப்பே என்ற ஒரு நகரத்தில் ஒரு பழங்குடியினத்தைச் சேர்ந்த யுவான் தியேகோ என்ற மனிதருக்கு அன்னை மரியாள் குவாதலூப்பே அன்னையாக காட்சி கொடுத்ததுதான் அன்னை மரியாவுடைய காட்சிகளில் முதலில் அங்கீகரிக்கப்பட்ட காட்சியாக இருக்கிறது. அந்த காட்சியினுடைய வரலாற்றை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், முதலில் இந்த மனிதர் யுவான் தியேகோ என்று அழைக்கப்படுகிற இந்த மனிதர் தன்னுடைய கிராமத்திலிருந்து ஒரு ஞாயிறு திருப்பலி காண்பதற்காக ஒரு மலை பிரதேசத்தை தாண்டி பயணிக்கிறார். அந்த மலையிலே அவர் பயணித்துக் கொண்டிருந்த போது அங்கே அன்னையினுடைய காட்சியை காண்கிறார், அன்னையிடம் பேசுகிறார், அன்னையினுடைய அந்த அன்பை, உறவை அவர் தன்னுடைய வாழ்விலே அனுபவிக்கிறார். இரண்டாவதாக மீண்டும் ஒரு நாள் அதே வழியிலே அவர் பயணிக்க நேர்ந்த போது அவருடைய மாமாவுக்கு உடல்நிலை சுகமில்லை. எனவே அவருடைய உடல்நிலை சரியில்லாத தன்னுடைய மாமாவிற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற வேகத்தில் அவர் போய்கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நான் அதே பாதையில் பயணித்தால் அந்த அன்னையை நான் சந்திக்க நேரிடும், அவரோடு பேச நேரிடும். எனவே என்னுடைய பயணம் பாதிக்கப்படும், தாமதமாக நினைத்து வேறு வழியிலே பயணிக்கிறார். அப்போது அவர் வழக்கமாக செல்லக்கூடிய அந்த பாதையில் செல்லாமல் வேறு வழியாக சென்ற போது அங்கேயும் அன்னை வருகிறார், அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போதுதான் அன்னை அந்த மனிதரிடத்தை சொல்லுகிறார், மகனே,
உன்னுடைய கண்ணீரை கவலையை துடைப்பதற்கு நான் இருக்கும்போது என்னை விட்டுவிட்டு நீ ஏன் செல்கிறாய்? உன்னுடைய தாயாகிய நான் இங்கே இல்லையா? உன்னுடைய துன்பத்தை கேட்டு உனக்கு உதவி செய்கிற, உன் மீது இறங்குகிற உன்னுடைய அன்னை நான் இங்கே இல்லையா என்று கேட்பதாக அந்த காட்சி நமக்கு சொல்கிறது. எனவே அந்த காட்சியிலும் தன்னை இரக்கத்தின் தாயாக அன்னை மரியா காட்டுகின்றாள் என்றால் அது மிக அல்ல. இப்படி திருச்சபையினுடைய மரபில், பாரம்பரியத்தில் எத்தனையோ முறை இந்த தாயை இரக்கத்தின் தாயாக நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், உண்மையில் இந்த அன்னையை இரக்கத்தின் அன்னை என்று அழைப்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது என்று நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். ஒரு 3 காரணங்களை அன்னையினுடைய வாழ்விலிருந்தும் இறை வார்த்தையிலிருந்தும் நாம் பார்க்கலாம். முதலில் அன்னை மரியாவை நாம் இரக்கத்தின் தாய் என்று சொல்வதற்கான முதல் காரணம், இந்த அன்னை தன்னுடைய வாழ்வில் இறைவனின் இரக்கத்தை சுவைத்த தாயாக இருக்கிறார். தான் தன்னுடைய கடவுளிடமிருந்து இரக்கத்தை பெற்று பிறருக்கு அதை கொடுத்த தாயாக இருக்கிறார். இறைவனுடைய இரக்கத்தை தன்னுடைய வாழ்வில் அவர் அனுபவித்ததால் தான் அதே இரக்கத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வை அவரால் வாழ முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். 1990களில் அப்போதைய திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இரக்கம் நிறைந்த இறைவன் என்ற தலைப்பிலே ஒரு சுற்றுமடலை எழுதுகிறார். அந்த மடலிலே அவர் குறிப்பிடுகிறார், இந்த உலகத்திலேயே கடவுளுடைய இரக்கத்தை சுவைக்க பேறு பெற்ற ஒரு மனிதர் யார் என்றால் அது அன்னை மரியாள் தான். நம்மை போல் அல்ல, மாறாக தனி சிறப்பு வாய்ந்த விதத்தில் கடவுளுடைய இரக்கத்தை அவர் தன்னுடைய வாழ்விலே உணர்ந்தார், சுவைத்தார் என்று அவர் குறிப்பிடுகிறார். காரணம், அன்னை மரியாவுடைய வாழ்வை நாம் சற்று பார்த்தோம் என்று சொன்னால், எங்கே அந்த அன்னை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதர் கலிலேயாவில் இருந்த நாசரேத்து என்னும் ஊரை சேர்ந்த ஒரு கன்னியிடம் அனுப்பப்பட்டார் என்று லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 26வது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். அங்கிருந்துதான் இந்த அன்னையை சிறப்பான விதத்தில் கடவுள் தேர்ந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இவர் எங்கே உள்ளவர்? கலிலேயா என்ற பகுதியைச் சேர்ந்தவர் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த யூத சமூகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யூத சமூகத்தினர், இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த அந்த பாலஸ்தீன பகுதியானது 3 பெரிய நிலப்பரப்புகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் யூதேயா, இன்னொரு பக்கம் கலிலேயா, மூன்றாவதாக சமாரியா என்று 3 நிலப்பரப்புகளாக அந்த பாலஸ்தீன நாடு அமைந்திருந்தது. இதில் யூதேயா என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியானது படித்தவர்கள், பணக்காரர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், அந்த சமூகத்திலே மேட்டுக்குடியிலே இருந்த மக்கள், அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், இவர்களெல்லாம் வாழ்ந்த ஒரு பகுதியாக இருந்தது. அந்த யூதேயாவில் தான் பிலாத்துவினுடைய அரண்மனை இருந்தது. அந்த யூதேயாவில் தான் ஏரோதுவினுடைய மாளிகை இருந்தது. அந்த யூதேயாவில் தான் எருசலேம் ஆலயம் இருந்தது. இப்படி எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு வசதியான ஆடம்பரமான பகுதியாக அந்த யூதேயா இருக்கிறது. சமாரியாவை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த சமாரிய பகுதியிலே இருந்த மனிதர்கள் கடவுளுடைய கட்டளை மீறி பிற இனத்தோரோடு கலந்து பாவம் செய்து தீட்டுப்பட்டவர்களாக மாறிய மக்கள் வாழ்ந்த பகுதி அந்த சமாரிய பகுதியாக இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு பகுதி, அதுதான் கலிலேயா. இந்த கலிலேயாவை பற்றி பார்க்கின்றோம் என்று சொன்னால், இந்த கலிலேயா என்பது அங்கே வாழ்ந்த மனிதர்கள் எல்லாமே படிக்காத பாமர மக்களாக, ஏழைகளாக, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட மக்களாக இருந்திருக்கிறார்கள். நற்செய்தி நூலிலேயே நமக்கு இதற்கு ஆதாரம் இருக்கிறது. யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே பிலிப்பு நத்தனியேலை அழைக்கும் போது இறை வாக்குகளும் திருச்சட்டமும் யாரை மீட்பர் என்று சொல்லுகின்றனவோ அவரை நான் கண்டுகொண்டேன் என்று சொன்னபோது நத்தனியேல் என்ன சொல்லுவார்? நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று கேட்பார். இந்த நாசரேத்து என்பது இந்த கலிலேயாவில் இருந்த ஒரு ஊர். நாசரேத்து ஊரை பற்றி பழைய ஏற்பாட்டில் பல வகையான குறிப்புகள் இல்லாத அளவிற்கு இது ஒரு பின்தங்கிய பகுதியாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு நல்ல இடம், எல்லாருக்கும் பிரபலமான ஒரு இடம் என்று சொல்லுகிற எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு சாதாரண ஊர். அந்த கலிலேயாவே மிக பின்தங்கிய ஒரு ஊராகத்தான் இருந்தது. அதனால்தான் பிற்காலத்தில் ஆண்டவர் இயேசுடைய பணிவாழ்வை பார்க்கிற மக்கள் அவரை கிண்டல் செய்வதற்காக அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, இவன் ஒரு கலிலேயன் என்று சொல்லுவார்கள். பிலாத்துவிடம் அவர் விசாரிக்கப்படும் போது கூட பிலாத்து இதே கேள்வியை கேட்பார், நீ கலிலேயனா என்று கேட்பார். என்றால் கலிலேயா என்று சொன்னாலே அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் சாதாரணமானவர்கள், பாமரர்கள் என்ற ஒரு அடையாளம் அந்த சமூகத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் இருந்துதான், அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இருந்துதான் ஒரு சாதாரண பெண்ணாகிய மரியாவை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால், கடவுளுடைய இரக்கம் அங்கே காட்டப்படுகிறது. ஆண்டவருடைய இரக்கத்தை அந்த தாய் தன்னுடைய வாழ்விலே சுவைக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, இந்த தாயை இரக்கத்தின் தாய் என்று அழைப்பதற்கு காரணம், இவர் இரக்கத்தை சுவைத்த தாய் மட்டுமல்ல, இரக்கத்தை இந்த உலகத்தில் பெற்றெடுத்த தாயாக இருக்கிறார்.
அன்புக்குரியவர்களே, தொடக்கத்திலே நான் சொன்னேன், இரக்கம் என்பது கடவுளுடைய இயல்பாக இருக்கிறது. இரக்கம் இல்லாவிட்டால் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இரக்கம் இறைவனோடு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. அந்த இரக்கம் தான் ஆண்டவர் இயேசுவாக இந்த உலகத்தில் மனித வடிவில் பிறந்தது. எனவே அந்த இரக்கம் மனிதனாக பிறந்த போது அந்த இரக்கத்தை பெற்றெடுக்கிற அந்த பேரு இந்த தாய்க்கு தான் கிடைத்தது என்பது உங்களுக்கும் எனக்கும் நன்றாகவே தெரியும். எனவேதான் இரக்கத்தை தன்னுடைய வாழ்விலே சுவைத்த அன்னை மட்டுமல்ல இவர், மாறாக அந்த இரக்கத்தை இந்த உலகத்திலே பெற்றெடுத்த தாயாக இருக்கிறார். 2015ஆம் ஆண்டு இரக்கத்தின் மாபெரும் யூபிலி ஆண்டு என்று ஒரு ஆண்டை நாம் கொண்டாடினோம், நினைவிருக்கிறதா? அந்த ஆண்டை நாம் கொண்டாடும் போது நம்முடைய தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரக்கத்தின் திருமுகம் என்ற தலைப்பிலே ஒரு சுற்றுமுடலை எழுதுகிறார். அந்த சுற்றுமுடலை அவர் குறிப்பிடுகிறார், கட்புலனாகாத கடவுளின் இரக்கத்தை காணக்கூடிய வகையில் மக்களுக்கு காட்டியவர் ஆண்டவர் இயேசு. எனவே அவர் இரக்கத்தின் அவதாரம் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை. காண முடியாத கடவுளின் இரக்கத்தின் காண முடிந்த திருமுகமாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்று அந்த சுற்றுமடலிலே திருத்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் அந்த இரக்கம் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தபோது அந்த இரக்கத்தை பெற்றெடுத்த தாயாக அன்னை மரியா இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையை, 3 ஆண்டு பணி வாழ்வை மிக முக்கியமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் தன்னுடைய வாழ்வு முழுவதும் இரக்கத்தை பிறருக்கு எடுத்து காட்டியவராக இருந்திருக்கிறார். யாரெல்லாம் அந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் தேடி சென்று அன்பு செய்யக்கூடிய ஒரு இரக்கம் ஒரு இடத்தில் இருந்தது. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ஊதாரி மைந்தன் ஊமை என்ற ஒரு அற்புதமான ஒரு ஊமையை சொல்லும் போது, யார் தன்னுடைய தந்தைக்கு எதிராக பாவம் செய்து அவரை விட்டு விலகி சென்றாரோ அந்த மகனை கூட இறந்து போயிருந்த என் மகன் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் என்று சொல்லி ஏற்று அரவணைக்கக்கூடிய ஒரு இரக்கம் மிகுந்த தந்தையை தான் அவர் போதித்தார். தன்னுடைய வாழ்க்கையிலும் அதே இரக்கத்தை தான் அவர் காட்டினார். அதனால்தான் தன்னை சிலுவையில் அறைந்த அந்த கொடியவர்களை கூட லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தையில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று தன்னை கொலை செய்ய துணிகிற அந்த கொடியவர்களுக்காக கூட கடவுளிடம் வேண்டுகிற ஒரு இரக்கம் மிகுந்த பண்பை ஆண்டவர் இயேசு பெற்றிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை இந்த உலகத்தில் பெற்றெடுத்த ஒரு தாயாக அன்னை மரியா இருக்கிறார். அன்னை மரியா இறைவனுடைய இரக்கத்தை சுவைத்த தாய். அன்னை மரியா இறை இரக்கத்தை இந்த உலகில் பெற்றெடுத்த தாய். 3ஆவதாக அன்னை மரியா இறை இரக்கத்தை இந்த உலக மக்களுக்கெல்லாம் காட்டிய தாயாக இருக்கிறார். அன்னை மரியாவுடைய வாழ்க்கையை விவிலியத்திலே குறிப்பிடப்பட்ட அந்த நிகழ்வுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 3 முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். முதலில், அன்னை மரியாள் ஆண்டவரால் இறைவனுடைய தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கபிரியேல் தூதர் அவரிடம் வந்து, மரியே, நீர் கடவுளின் மகனை இந்த உலகத்தில் பெற்றெடுக்க போகிறீர் என்று சொன்ன பிறகு அவர் செய்கிற முதல் வேலை என்ன? எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்வது. இந்த எலிசபெத் அம்மாள் தன்னுடைய முதிர்ந்த வயதில் கருவுற இயலாதவர் என்று எல்லோராலும் தூற்றப்பட்ட ஒரு நிலையில் கடவுளுடைய அருளை பெற்றிருக்கிறார். கடவுளுடைய துணையால், கடவுளுடைய ஆசீரால் ஒரு மகனை தன்னுடைய உதிரத்திலே கருத்தாங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு முதிர்ந்த பெண்ணுக்கு தன்னுடைய உதவி நிச்சயமாக தேவைப்படும் என்று அன்னை மரியாளுடைய உதவும் உள்ளம் உந்தி தள்ளுகிறது. எனவேதான் தான் வாழ்ந்த அந்த நாசரேத்திலிருந்து ஒரு மலை நாட்டிற்கு, ஐன் கரீம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர் இருந்த அந்த யூதேய மலை நாட்டிற்கு அவர் நெடுந்தூரம் பயணிக்கிறார். அவருடைய இரக்கத்தை காட்டுவதற்காக, தேவையில் இருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த பெண்ணுக்கு உதவுவதற்காக என்பதை நாம் பார்க்கலாம். அங்கே எலிசபெத் அம்மாளோடு அவர் எத்தனை மாதங்கள் இருக்கிறார்? லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 56வது இறைவார்த்தையை வாசிக்கிறேன். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஏன் அன்னை மரியா எலிசபெத்தோடு 3 மாதம் இருக்க வேண்டும்? கபிரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தையை சொன்ன போது, எலிசபெத் கர்ப்பிணியாக இருக்கிறார், கருவுற்று இருக்கிறார் என்பதை அறிவித்த போது அவர் சொல்லுவார், கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் என்று சொல்லுவார். எனவே 6 மாத கர்ப்பிணியாக அந்த எலிசபெத்தை அன்னை மரியா சந்திக்கிறார். 6 மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த பேறுகால நிலைக்கு வருகிற வரை 3 மாதம் அவரோடு இருந்து அவருக்கு பணிவிடை செய்த ஒரு தாயாக அன்னை இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், அந்த பெண்ணுக்கு என்னுடைய இரக்கம், என்னுடைய உதவி தேவைப்படுகிறது, அதை நான் செய்தே ஆக வேண்டும் என்பது அன்னையினுடைய நோக்கமாக இருக்கிறது.
அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 1 முதல் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அங்கே ஒரு அருமையான நிகழ்ச்சியை வாசிக்கிறோம். என்ன நிகழ்ச்சி? கானாவூர் திருமண நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, தெரியும். ஆண்டவர் இயேசு அந்த திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அன்னை மரியாவும் அங்கே இருக்கிறார். அந்த திருமண வீட்டில் திடீரென்று ஒரு குறை, அந்த திருமண வீட்டிற்கு ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். அங்கே யாருக்குமே அந்த தைரியம், அந்த எண்ணம் வராத போது யாருக்கு வருகிறது அந்த எண்ணம்? அன்னை மரியாவுக்கு தான் முதலில் வருகிறது. அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குறையை நீக்க வேண்டும், இந்த வீட்டிலே தேவைப்படுகிற அந்த உதவியை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு முதலில் இரக்கம் காட்டுகிறவராக அன்னை மரியா தான் இருக்கிறார். அன்னை மரியாவினுடைய இரக்கத்திலிருந்துதான், அதன் தொடர்ந்துதான் ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கம் அந்த வீட்டை சென்றடைகிறது. அந்த வீட்டிற்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த வீட்டிலே ஆண்டவருடைய மாட்சி வெளிப்படுத்தப்படுகிறது. அவர்கள் இறைவனின் இரக்கத்தை சுவைக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அன்னை மரியா முதலில் இறைவனுடைய இரக்கத்தை தன்னுடைய வாழ்விலே சுவைத்த தாயாக இருக்கிறார். இரண்டாவதாக அதே இரக்கம் மனுவுர் எடுத்து இந்த உலகில் மனிதனாக பிறந்தபோது அந்த இரக்கத்தை பெற்றெடுத்த தாயாக இருக்கிறார். மூன்றாவதாக அதே இரக்கத்தை தன்னோடு வாழ்ந்த மனிதர்களுக்கு காட்டுகின்ற தாயாக இருக்கிறார். அதனால்தான் அன்னை மரியாவை இன்று நாமும் நீங்களும் நானும் இரக்கத்தின் தாய் என்று போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுளுடைய இயல்பு இரக்கம் என்று சொன்னால், நாம் போற்றி புகழுகிற, நாம் வணங்கி மகிழ்கிற, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஏக அடைக்கலமாக பாதுகாவலாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தாய் இரக்கத்தின் தாய் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இரக்கத்தின் மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எனவே அன்னை மரியாள் எப்படி தன்னுடைய வாழ்வில் இறைவனுடைய இரக்கத்தை சுவைத்தாரோ, அதே போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய இரக்கத்தை சுவைத்துக் கொண்டிருப்பதை முதலில் உணர வேண்டும். நாம் எல்லோருமே பாவிகளாக, நாம் எல்லோருமே தவறானவர்களாக, தீவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம் மீது தன்னுடைய இரக்கத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்திலிருந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நோக்கி அந்த பேட்டியை எடுத்த மனிதர் ஒரு கேள்வியை கேட்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே, நீங்கள் திருச்சபையினுடைய வரலாற்றில் பல பதவிகளை பெற்றிருக்கிறீர்கள். ஒரு ஆயராக இருந்திருக்கிறீர்கள், ஒரு அருள் பணியாளர்களாக இருந்திருக்கிறீர்கள், இந்த அர்ஜென்டினா நாட்டினுடைய முதுபெரும் தந்தையாக இருந்திருக்கிறீர்கள், இப்போது ரோமையினுடைய ஆயராக, அகில உலக திருச்சபையினுடைய தலைவராக, திருத்தந்தையாக மாறியிருக்கிறீர்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய பொறுப்புகளை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் திடீர்னு உங்கள்கிட்ட யாராவது பிரான்சிஸ் யார் அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டபோது கொஞ்சம் கூட தாமதிக்காமல் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் சொன்னார், தயக்கமே இல்லாமல் பிரான்சிஸ் இறைவனுடைய இரக்கத்தை நம்புகிற ஒரு பாவி என்று நான் என்னை அடையாளம் காட்டுவேன் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய தலைவராக இன்று வாழும் புனிதர் என்று பலராலும் போற்றப்படுகிற அந்த மனிதர் தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய இரக்கத்தை தான் சுவைப்பதை உணர்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிற நாமும் இறைவனின் இரக்கத்தை சுவைக்கிறோம் என்பதை முதலில் உணர வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியினுடைய தொடக்கத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? நான் பாவி, நான் பாவி, நான் பாவி என்று அறிக்கையிடும் விதமாக என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று சொல்லுகிறோம். அது மட்டுமல்லாமல் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று திருப்பலியிலே அத்தனை பேருக்கு முன்பாக சொல்லுகிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் பாவிகள் என்றால், இந்த பாவிகள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அது இறைவனுடைய இரக்கம். எனவே இறைவனுடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் வாழ்வில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் உணர வேண்டும். இரண்டாவதாக, நாம் பெறுகிற அதே இரக்கத்தை நம்மோடு வாழுகிற மக்களுக்கும் நாம் காட்ட வேண்டும். அப்போதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அன்னை மரியா என்ற இரக்கத்தின் தாயின் பிள்ளைகளாக, அந்த தாய்க்கு விழா எடுக்கிற மக்களாக இருக்கக்கூடிய அருகதை, தகுதி நமக்கு இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். எனவே இந்த நாளில் அன்னை மரியாவை இரக்கத்தின் தாய் என்று போற்றி புகழ்கிற இந்த நாளில் நாம் கொஞ்சம் உறுதி எடுப்போம். என் கடவுள் எப்படி இரக்கத்தை தன்னுடைய இயல்பாக கொண்ட கடவுளாக இருக்கிறாரோ, என்னுடைய தாய் எப்படி இரக்கத்தை பிறருக்கு காட்டிய இரக்கத்தின் அன்னையாக இருக்கிறாரோ, அதே போல நானும் என்னுடைய வாழ்வில் இறைவனுடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பதை உணர்வேன். இரண்டாவதாக, அதே இறைவனுடைய வழியில் நானும் என்னுடைய வாழுகிற மக்கள் மீது இரக்கத்தை காட்டுகிற மனிதனாக இருப்பேன் என்று ஒரு உறுதியை தாயினுடைய பாதத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம். அன்னை மரியா இறைவனின் தாய், இவ்வுலகின் தாய், இரக்கத்தின் தாய் உங்களையும் என்னையும் தொடர்ந்து தன்னுடைய நலன்களாலும் வரங்களாலும் ஆசீராலும் நிறைப்பாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.